வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலர் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது எவ்வளோ நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் ரைட்டுங்களா? அது எதனால் பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதான் மாஸ்டர் பிளான் தென் காலர் ஸ்ட்ராட்டஜி. காலர் ஸ்ட்ராட்டஜின்னு உலகம் பூரா சொல்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. அது என்ன, அதை மாற்றி உபயோகப்படுத்தினா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் சொல்கிறேன். சரிங்களா? சரி. ஸோ காலர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல கவர்ட் கால்னா என்னன்னு பார்த்துடணும். கவர்ட் கால்னால் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்பெக்குலேட்டராக இருந்தால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் லாங் போகிறீங்க. சரிங்களா? ஃப்யூச்சரில் லாங் போகிறீங்க. லாங் போயிட்டு ஒரு காலை செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கவர்ட் கால்னு பேர். ஃப்யூச்சரில் லாங் போகிறீங்க, ஒரு காலை செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கவர்ட் கால்னு பேர். இது நீங்கள் ஃப்யூச்சரில் ஷார்ட் அடிச்சுட்டு ஒரு புட்டை செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கவர்ட் புட்டுன்னு பேர். பெரும்பாலும் கவர்ட் புட்டுங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து பெரும்பாலான மக்கள் வந்து என்ன பண்ணா வாங்க தான் செய்வாங்க, விற்க மாட்டாங்க. ஸோ விற்றுட்டு நீங்கள் புட்டை செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கவர்ட் புட்டுன்னு பேர். ஃப்யூச்சரில் வாங்கிட்டு அது காலை செல் பண்ணிங்கன்னா அது பேர் கவர்ட் கால்னு பேர். ஸோ இதுதான் அடிப்படை. இங்கேருந்து தான் காலர் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு டெவலப் ஆகுது. சரிங்களா? சரி. ஒய் கவர்ட் கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பை ஃபியூச்சர் செல் கால் ஆப்ஷன். ஃப்யூச்சரில் லாங் போகிறீங்க, காலை செல் பண்ணுறீங்க, பண்ணிங்கன்னா அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 17,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 17,000க்கு காலை விற்கிறீங்க. 17,300 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 200 சரி 17,000 நீங்கள் ஃபியூச்சரில் லாங் போகிறீங்க, ஃபியூச்சரில் வாங்கிறீங்க. 17,300 ஒரு 200 காலை விற்றுறீங்க. இதுக்கு பேர் தாங்க கவர்ட் கால். இப்போ ஃபியூச்சரில் லாங் போயிட்டு நீங்கள் வந்து காலை செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்ட் கால். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் போயிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வந்து காலை செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிக் பாய் கவர்ட் கால்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்யூச்சரில் லாங் போயிட்டீங்க, வாங்கிட்டீங்க, செல் காலை விற்றுட்டிங்கன்னா இதுக்கு பேர் கவர்ட் கால்னு பேர். சரிங்களா? கவர்ட் கால். இது நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிடுறீங்க, பை பண்ணிடுறீங்க, காலை விற்றுறீங்க. இது பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் வந்து பிக் பாய் கவர்ட் கால்னு பேர். இது சம்மந்தமாக நான் எனக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? ஹவு டு அதாவது 4 வருடங்களில் எப்படி மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னு. இதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, சில டிஃபரன்ஸ் இருக்குது. இதில் வந்து மார்ஜின் பெனிஃபிட் உண்டு, இதில் மார்ஜின் பெனிஃபிட் கிடையாது. அமெரிக்காவில் இருக்குது, பட் நம்ம இதில் நாட்டில் இல்லை. இதெல்லாம் வந்து இதில் உள்ள வித்தியாசங்கள். பெரும்பாலான மக்கள் வந்து கவர்ட் கால் தான் பண்ணுவாங்க. பிக் பாய் கவர்ட் கால் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி. இப்போ சரி, ஆனால் இந்த கவர்ட் காலில் உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவர்ட் காலில் உள்ள பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் லாங்கு, கரெக்டாக ஃப்யூச்சரில் பை, காலை செல் பண்ணிடுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்ன மாதிரி வந்து 200 செல் பண்ணிக்கிறோம்னு வச்சுப்போம். மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் லிமிட்டட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ப்ராஃபிட் லாஸ் இஸ் அன்லிமிட்டெட். இதுதான் கவர்ட் காலில் உள்ள பிரச்சனை. இதுக்காகவே கவர்ட் கால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. லாஸ் வந்து அன்லிமிட்டெட், ஃபியூச்சர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் வந்து லிமிட்டட். நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் வச்சுருந்தாவது அப்படியே வச்சுருந்துருக்கலாம். ஆனால் ஸ்பெக்குலேஷனுக்காக பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேணால் கொஞ்சம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பிக் பாய் கவர்ட் கால் பண்ணிக்கலாம். ஆனால் கவர்ட் கால் ஸ்பெக்குலேஷனுக்காக நீங்கள் பண்ணவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? சரி, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? இது கவர்ட் கால் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன் பண்ணுறாங்கன்னா, ஃப்யூச்சரில் லாங் போயிட்டு நீங்கள் காலை விற்கும் போது, செல் கால் பண்ணும்போது ஒரு 200 பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் அங்கேயே நிற்கும் போது இந்த 200 உங்களுக்கு லாபம் வந்துடும். இந்த 200 ருபீஸ் வந்து என்ன பண்ணால் குஷன் கொடுக்கும். ஆனால் மறந்துடாதீங்க, 200 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் அன்லிமிட்டட் லாஸ் ஆகிரும். பெரும்பாலும் இந்த ரெண்டல் இன்கம்காக தான். அப்படியே நின்னால் லாபம், இல்லைன்னா அப்படியே மேலே போய் நின்னால் லாபம். கரெக்டாக நீங்கள் இங்கே 17,000 லாங் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கினீங்க. இது 17,000 ஒரு 200 விற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 300 விற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக மார்க்கெட் இங்கே போய் நின்னா நல்லது. இது எப்போ நல்லா இருக்கும்னா எல்லா இண்டெக்ஸுக்கும் நல்லா இருக்குங்க. ஆனால் ஸ்டாக்குக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்டாக்கு வந்து
டக்குன்னு வந்து 30% போகும் மேலே, ஒரே மாதத்தில் போகும், 20% ஒரே மாதத்தில் போகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ப்ராஃபிட் தான் வரும், அன்லிமிட்டெட் லாஸு. இருந்தாலும் கவர்ட் கால் ஏன் பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டல் இன்கம்காக தான் பண்ணுறாங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட்டில் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் பண்ணும்போது இந்த கவர்ட் கால் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன், சரிங்களா? எப்படி வந்து கவர்ட் கால் உள்ள பிரச்சனை என்ன, கவர்ட் கால் உள்ள பிரச்சனை ப்ராஃபிட் வரும்போது லிமிட்டடாக வரும்போது, லாஸ் வரும்போது அன்லிமிட்டடாக வருது. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, கவர்ட் காலில் உள்ள பிரச்சனையை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கவர்ட் காலையும் ப்ரொடக்டிவ் புட்டையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ப்ரொடக்டிவ் புட் அப்படின்னா நான் என்னென்னு ஒரு காணொலி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா காலர் கிடைக்கும். இது எப்படிங்க மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சர் 14,000 என்ன பண்ணிடுறீங்க, பை பண்ணிடுறீங்க. இது ஃபியூச்சர், ஓகேங்களா? கவர்ட் கால் என்ன பண்ணுறீங்க, செல் 14,300. 14,300 காலை விற்கிறீங்க. எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறீங்க, 200 விற்கிறீங்க. எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறீங்க, 200 விற்கிறீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு? 200 விற்கிறீங்க. இங்கே கீழே போக 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 அன்லிமிட்டட் லாஸ் வரும் இல்லையா, கீழே போக 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 அன்லிமிட்டட் லாஸ் வரும் இல்லையா, அந்த அன்லிமிட்டட் லாஸ் வரக்கூடாதுக்காண்டி நீங்கள் ஏதாவது இடத்துல பை 16,700 புட்டு, இது 250 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ என்ன ப்ரைஸ் இருக்கோ அது வாங்கிடுங்க. அதாவது ஃபியூச்சர் லாங்கு காலை வித்துடுறீங்க, கீழே வந்துச்சுன்னா அன்லிமிட்டட் லாஸ் ஆகிரும். அதுக்காக ஒரு ப்ரொடக்டிவ் புட்டை வாங்கிறீங்க. இதெல்லாம் சேர்த்து தாங்க இதுக்கு பேர் காலர்னு பேர். இது பே ஆஃபில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காலர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் இதுக்கு பேர் காலர்னு பேர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கீழே வந்தாலும் உங்களுக்கு லிமிட்டட் லாஸு, மேலே இதில் உள்ள ஒரு பியூட்டி என்னென்னா லிமிட்டட் ப்ராஃபிட்டு, லிமிட்டட் லாஸ். இதுதான் இதில் உள்ள பியூட்டி. லிமிட்டட் ப்ராஃபிட்டு, லிமிட்டட் லாஸ் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து இதை ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஆள்கள் எல்லாமே இதில் பண்ணுறது தான் விரும்புவாங்க. ஏன்னா வந்து கவர்ட் கால் வந்து பண்ணவே கூடாது. அதுக்கு காலர் எவ்வளவோ உத்தமமான வேலை. ஏன்னா காலரில் வந்து லிமிட்டட் ப்ராஃபிட், லிமிட்டட் லாஸ். ஒரு காலர் வித்துறீங்க, ஒரு போட்டுவாங்க. இதே காலர் வந்து நீங்கள் புட் சைடில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எளிமை தாங்க. இப்போ ஃபியூச்சரில் ஷார்ட், கரெக்டுங்களா? ஃபியூச்சரில் ஷார்ட் அடிக்கிறீங்க. இப்போ மார்க்கெட் 17,000 வச்சுப்போம். ஸோ கவர்ட் புட் என்ன பண்ணுவீங்க, அப்போ வந்து செல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16,700 புட்டு விற்பீங்களா, ஏதோ ஒரு ப்ரைஸு இப்போ 200 விற்றுறீங்களா? இப்போ மார்க்கெட் கீழே போச்சுன்னா உங்களுக்கு லாபம் ஃபிக்ஸ்டு லாபம் தான், ஏன்னா 16,700 அப்புறம் நீங்கள் வந்து அது என்ன பண்ண முடியாது, லாபத்தை என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் புட்டை விற்றுட்டீங்க. இப்போ அப்படியே மார்க்கெட் மேலே தூக்கிட்டானா அன்லிமிட்டட் லாஸ் ஆகிடல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா பை 17,200 காலு, அது ஒரு 200 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து காலர். இதுக்கு பேர் என்னங்க, காலர். இது எந்த சைடுங்க, புட் சைடில். கால் சைடில் பண்ணிங்கன்னா அது காலர் அண்ட் கால் சைடு, புட் சைடில் பண்ணிங்கன்னா அது வந்து காலர் அண்ட் புட் சைடு, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கவர்ட் கால் உள்ள பிரச்சனையாக யார் தீர்த்து வைப்பா, காலர் தீர்த்து வைப்பான், சரிங்களா? பிக் பை கவர்ட் கால் பண்ணிங்கன்னா இந்த அண்டர்லைங்க நீங்கள் காலங்காலமாக வச்சுருப்பீங்க கேஷ் மார்க்கெட்டில் வந்து, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி ஆகணும் இல்லையா, கண்ணா பின்னா லாஸ் எல்லாம் பண்ணிக்க முடியாது ஃபியூச்சரில் கை வைக்கும்போது. ஸோ ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் காலர் பண்ணுங்கள், கேஷ் மார்க்கெட்டில் பண்ணிங்கன்னா கவர்ட் கால் பண்ணுங்கள், சரிங்களா? சரிங்க, காலர் பார்த்தாச்சு. வேற ஏதாவது சொன்னீங்களே காலரை விட நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு, நான் வந்து அது வேற ஒன்றும் இல்லைங்க. காலரில் உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ப்ராஃபிட், லிமிட்டட் லாஸ். ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் சேமாக தான் இருக்கும். ப்ராஃபிட் அன்லிமிட்டடாக பண்ண முடியாது, சரிங்களா? டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லிமிட்டட் ப்ராஃபிட், லிமிட்டட் லாஸ் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்னு மாற்றி சொல்லிட்டேன். எப்போவுமே நல்லது இல்லையா, ப்ராஃபிட் இருந்தால் அன்லிமிட்டடாக இருக்கணும், லாஸ் இருந்தால் அன்லிமிட்டடாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட்டும் லிமிட்டட், லாஸ் லிமிட்டட். காலரில் இதில் கவர்ட் காலில் அப்படி கிடையாது. லாஸ் வந்து அன்லிமிட்டட், ப்ராஃபிட் வந்து லிமிட்டட். ஸோ ஆர்ஆர் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இதில் உள்ள ஒரே மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து டைம் டிகே பெனிஃபிட் இருக்காது. மார்க்கெட் அங்கே நின்னா உங்களுக்கு லாபம் கிடையாது. மார்க்கெட் அங்கே நின்னா உங்களுக்கு எதில் லாபம் கிடையாது, காலரில் லாபம் கிடையாது. இது ஃபியூச்சர் இன்வால்வ் இருக்கிறதுனால இந்த ஆப்ரேஷனல் காஸ்ட்டு, எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த லொட்டு லொசுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். இது எல்லாமே இதில் உள்ள பிரச்சனைகள். சரி, இதை எப்படி கொஞ்சம் ரொம்ப எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது, கொஞ்சம் சரி பண்ணலாமா, இந்த ஆப்ரேஷனல் காஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸிங் காலர் என்ன பண்ணலாம்னா வந்து, ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபிக்ஸிங் காலர் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து,
இப்போது ஃபியூச்சருக்கு பதிலாக நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? சிந்தட்டிக் காலர் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வெறும் மாயதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன, சிந்தட்டிக் ஆப்ஷன் அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னா என்னங்கிறது ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் நார்மலாக காலர் போட போகிறேன். அதை சிந்தட்டிக்காக மாற்ற போகிறேன். சரியா? இப்போது ஃபியூச்சர் 17,000 நீங்கள் வாங்குறீங்க. கரெக்டாக? அப்புறம் காலை விற்கிறீங்க. எதில் விற்கிறீங்க? 17,200 காலை விற்றுறீங்க. சரிங்களா? ஏதோ ஒரு ப்ரீமியம். இப்போ ப்ரீமியம் முக்கியம் கிடையாது. அதே மாதிரி 16,700 புட்டை வாங்கிறீங்க. இது மட்டும் பண்ணால் ஃபியூச்சர் லாங்கு. இதை பண்ணால் அது கவர்ட் காலு. இதை பண்ணால் இதுக்கு பேர் என்னங்க? காலர்னு பேர். என்ன பேருங்க? காலர்னு பேர். சரிங்களா? நான் சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது போய் பாருங்கள். ஃபியூச்சரை வந்து நம்ம சிந்தட்டிக்காக மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா வந்து இந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க. செல்லையும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த புட் ஆப்ஷனை அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது வந்து செல் 17,200 கால், அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி இதையும் வச்சுக்கோங்க. பை 16,700 புட். சரிங்களா? இதை வச்சுக்கோங்க. இந்த ஃபியூச்சரை மட்டும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா வந்து இது பை தானே பண்ணியிருக்கீங்க. ஃபியூச்சரை பை தான் பண்ணிருக்கீங்க. கரெக்டாக? இதை வந்து சிந்தட்டிக்காக மாற்ற போறீங்க. சிந்தட்டிக்காக மாற்றணும்னா ஒரு அத்திமணி புட்டை விற்கணும், ஒரு புட்டை விற்கணும், ஒரு காலை வாங்கணும். சரிங்களா? அது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு புட்டை விற்கணும், அதே புட்டை அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் காலை வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா வந்து 16,700 புட்டை நான் விற்கிறேன். இது வந்து செல். 16,700 காலை வாங்கிடுறேன். பாருங்க, மறுபடியும் சொல்றேன். 16,700 புட்டை என்ன செய்யணும்? விற்கணும். எதை வாங்கணுங்க? 16,700 காலை வாங்கணும். சரிங்களா? இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன். இதுக்கு சமமானது. எதுக்கு சமமானது? ஃபியூச்சரில் நீங்கள் 17,000 லாங் போகிறதும் இது பண்ணுறதும் ஒன்று தான். புட்டை விற்கிறீங்க, காலை வாங்கிறீங்க. இப்போ இந்த பைக்கும் இந்த செல்லுக்கும் சரியா போச்சா? சரியா போச்சா? ஆக மிச்சம் உள்ள அந்த 2 இருக்கு பாருங்க. அதாவது யார் யார் இருக்கு பாருங்க. பை 16,700 காலு, செல் 17,200 கால். 2 கால் தான் இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேருன்னா சிந்தட்டிக் காலர்னு பேர். சரிங்களா? ஃபியூச்சரே இல்லாமல் நீங்கள் ஒரு காலர் பண்ண முடியும். இது நார்மலாக பார்க்க புல்ஸ் கால் ஸ்ப்ரெட் மாதிரி இருக்கும். எது மாதிரி இருக்கும்? புல்ஸ் கால் ஸ்ப்ரெட் மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்குல்ல, ஆப்ரேஷனல் காஸ்ட், எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, இது எல்லாமே போயிருங்க. ரொம்ப காலருக்கு என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் தான், அதே பிரேக் ஈவன் தான், அதே சார்ட்டு தான். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதுவே நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது தாங்க நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஃபியூச்சருக்கு பதிலாக சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி வந்து 16,700 காலம் வாங்கியிருப்பீங்க, 17,300 புட்டு வச்சுருப்பீங்க. இது நார்மலாக சொல்ல போனால் புல்ஸ் கார்பரேட். புல்ஸ் கால் ஸ்ப்ரெட்டுக்கும் காலருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் இன்வால்வாக இருக்காது. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அட்வான்டேஜஸ் சொன்ன மாதிரி வந்து பொசிஷன்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து காலர்னால் 3 பொசிஷன் இருக்கணும், இதுனா 2 பொசிஷன் தான் இருக்கணும். ஆப்ரேஷனல் காஸ்ட் எதுவுமே இருக்காது. ஸோ பே ஆஃப் வந்து 2க்கும் சேம் தாங்க. பெருசாக ஒன்றுமே கிடையாது. அதில் ஒன்றா ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா வந்து நீங்கள் ஐடிஎம் ஆப்ஷன் பண்ணுறதுனால இது ஸ்டாக்குக்கு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இண்டெக்ஸுக்கு இது ரொம்ப நல்லது. ஸ்டாக்குக்கு நீங்கள் காலரே யூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்டாக்குக்கு காலரே யூஸ் பண்ணிக்கிங்க. இண்டெக்ஸுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிங்கன்னா வந்து இந்த புல் கால் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஏன்னா இண்டெக்ஸில் வந்து ஐடிஎம் ஆப்ஷன் லிக்விடாக இருக்கும், ஸ்டாக்கில் வந்து ஐடிஎம் ஆப்ஷன் லிக்விடாக இருக்காது. டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொன்ன மாதிரி வந்து கேனாட் டூ வித் த ஸ்டாக்ஸ். நிறைய வால்யூம்னா பண்ண முடியாது, ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷன்லாம் இருக்கிறதுனால. யாருமே ஊரறிஞ்ச விஷயம் தான் அது. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்க அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கிங்க. இண்டெக்ஸாக இருந்தால் காலர் பயன்படுத்திக்கிங்க.
ஸ்டாக்காக இருந்தால் காலர் பயன்படுத்திங்க, இண்டெக்ஸாக இருந்தால் நீங்கள் புல் கால் ஸ்ப்ரெட் பயன்படுத்திக்கிங்க. நிறையா வால்யூம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் காலரே போயிடுறது நல்லது. ஸோ காலர்னால் ஏதோ ஒரு வானத்துலேருந்து குதிச்சு வந்த ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறாங்க. அது புல் கால் ஸ்ப்ரெட் தான். பேருக்கு தான் அது பார்க்க உருமாறி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் லாஸ்லாம் சேம் தான். இது மாதிரி நிறையா யுக்திகள் வந்து என்னுடைய பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். சென்னையில் தமிழ் நடக்குது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், இல்லை என்னோடய ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு காலர் பற்றி ஒரு நல்ல ஒரு பார்வை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.